அந்த யூஸ்லெஸ் ஆத்மாக்களை பாபா என்ன பண்றாரு? யூஸ்ஃபுல் பண்றாரு இல்லையா? நம்ம கிட்ட எது யூஸ்லெஸ், எதனால நமக்கு துக்கம், பிரச்சனை, கஷ்டம் இருக்கிறது, அதை தான் பாபா நம்மிடம் கிஃப்டா கேட்கிறாரு. அவர்மா இன்னைக்கு பாபா இந்த ஒரு பிறந்த நாளுக்கு கிஃப்ட் என்ன சொல்றாரு? शुभ भाव और प्रेम भाव को इमर्ज कर क्रोध महाशत्रु पर विजयी बनो. இன்னைக்கு பாபா சொல்றாரு சுப பாவனை மற்றும் பிரேம் பாவ். அப்படின்னா சுப பாவனை வேறே, அன்பான பாவனை வேறே. அன்பு என்ற பாவனை எப்படி உற்பத்தமாகும்? ஆத்மான்ற எண்ணத்தோட பார்த்தாதான் அன்பு என்ற பாவனை நம்மிடம் கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு பாவனையை நீங்க எமர்ஜ் பண்ணுங்க. இந்த ரெண்டு பாவனை நீங்க எமர்ஜ் பண்ணி கோபத்தின் மேலே வெற்றி அடையுங்க. இதை பாபா நமக்கு கிஃப்ட் கொடுக்கிறாரு. புரியுதா? அப்ப இது பத்திரமா வச்சுக்கணும். அப்படின்னா என்ன? சுப பாவனா பண்ணணும். நம்ம பிரேம் பாவ் எல்லார்கிட்டையும் நாம அன்பு சுரூபமாக இருந்து, அன்புன வெளிப்படையான அன்பு இருக்கக்கூடாது. அந்த அன்பு கூட எப்படி? ஆன்மீக அன்பு. அத பிரேம் பாவ். பாபா சொல்றது என்ன? பிரேம் பாவ்னா என்ன? ஆன்மீக அன்பு. இப்ப நம்ம ஆத்மான எண்ணத்தோட பார்த்தா கோபம் வருமா? தப்பே பண்ணா கூட ஒருத்தர் சரி பாவம் அந்த ஆத்மா தெரியாம தானே பண்ணுது, அப்படி நம்ம நினைக்கும் போது நமக்கு அந்த கோபம் வராது. பிரேம் பாவ். ஏன்னா ஆத்மானுடைய ஒரிஜினல் நேச்சர் என்ன? பிரேம் ஸ்வரூப் தானே. அப்போ அந்த பிரேம் ஸ்வரூப் என்ன ஆயிடும்? ஆத்மாவுக்குள்ளே எமர்ஜ் ஆகும். அதனால அந்த பிரேம் ஸ்வரூபத்தை நாம எமர்ஜ் பண்ணணும். எவ்வளவு நீங்க சுப பாவனை, பிரேம் பாவனை ரெண்டையும் நீங்க எமர்ஜ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கோபம் என்பது தானாகவே என்ன ஆகும்? கோபம் என்ன ஆகும்? தானாகவே போயிடும். உங்களுக்கு யார் மேலேயும் கோபமே வராது. ஏன்னா சத்ரு நமக்கு காமம் எப்படி பாபா சொல்ற நம்பர் 1 சத்ரு, அதே போலதான் இரண்டாவது சத்ரு எது? குரோதம். அதனாலதான் காம் அக்னி குரோத அக்னின்னு சொல்றார் பாபா. காமம் எப்படி ஒரு நெருப்பு போலையா, நெருப்புல எப்படி எரிஞ்சிடும் இல்லையா? அதே போலதான் ஆத்மா கூட என்ன ஆயிடும்? காமம் கோபம் இந்த ரெண்டு வந்ததுன்னா ஆத்மா என்ன ஆயிடும்? எரிஞ்சிடும். அதனாலதான் பாபா என்ன சொல்றாரு? இந்த இரண்டின் மேல நீங்க என்ன பண்ணணும்? வெற்றி அடையணும். சோ அது மேல வெற்றி அடையிறதுக்கு இந்த ரெண்டு நாம தன்னுடைய ஆத்மாவுக்குள்ள இன்னைக்கு என்ன பண்ணணும்? சிவராத்திரி அன்னைக்கு எமர்ஜ் பண்ணணும். இந்த குறைய நாம பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணணும், ஸ்வஹா பண்ணணும். இதான் இன்னைக்கு வாணியினுடைய சாரம். आज बाप दादा अपने जन्म के साथियों को साथ साथ सेवा के साथियों को देख हर्षित हो रहे हैं. இன்று பாப் தாதா தன்னுடைய ஜென்மத்தின் அப்படின்னா இன்னைக்கு பாபா பிரம்மானுடைய சரீரத்திலே பிரவேசமானார். அப்போ ஆதியிலே பாபா கூட இருந்தாங்க இல்லையா? அவங்களை பார்க்கிறார். இரண்டாவது சேவையிலே பாபாவுடைய சேவையிலே யார் உதவியாளாக இருக்கின்றார்கள், இருவரையும் பார்த்து பாபா சந்தோஷப்படுகிறார். என்னதான் ஆனாலும் பழைய ஆத்மாக்களை பார்க்கும்போது பாபா சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஆதியில
சிவ பாபா வந்து பிரம்மாவுடைய உடல்ல பிரவேசமானே சரண்டர் ஆனாங்க இல்லையா, அவங்கள பார்க்கும்போது பாபா சந்தோஷமா இருக்குமா இல்லையா? இருக்கும் இல்லையா? आज आप सभी को भी बाप दादा के अलौकिक जन्म साथ में जन्म साथियों के जन्म दिवस की खुशी है। क्यों? ऐसा न्यारा और अति प्यारा अलौकिक जन्म और किसी का भी नहीं हो सकता है। இன்னைக்கு உங்கள் அனைவரையும் பாப் தாதா பார்க்குறாரு இல்லையா? பாப் தாதா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இன்னைக்கு பாப் தாதானுடைய என்ன நாள்? பர்த்டே இல்லையா? அதனால எல்லாருடைய பிறந்த நாளை பார்க்கும்போது பாப் தாதா கூட ரொம்ப ரொம்ப குஷி ஆகுது. ஏன்னா அப்பானுடைய பர்த்டே, அதே நேரத்தில் குழந்தையுடைய பர்த்டே ஒரே நேரம் தானே. இந்த மாதிரி பர்த்டே வந்து உலகத்தில் எங்கேயாவது கொண்டாடுறாங்களா? கிடையாது இல்லையா? அதனால பாபாக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ऐसा कभी नहीं सुना होगा बाप का जन्मदिन भी वही, बच्चों का भी जन्मदिन वही, ये प्यारा प्यारा अलौकिक हीरे तुल्य जन्म आज आप मना रहे हो. இப்பேற்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு பர்த்டே, ஆனா இது வந்து ஒரு பிரியமான ஒரு பிறந்த நாள் இல்லையா? பிரியமான பிறந்த நாள் தானே. பிரியமானதா சாதாரண நாளா? இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பர்த்டே, அதே நேரத்தில் ரொம்ப பிரியமான ஒரு பர்த்டே. இப்போ இந்த ஒரு பர்த்டே என்ன சொல்லப்படுறது? வைரத்தை போன்ற ஒரு பிறந்த நாள் என்பதாக சொல்லப்படுறது. அப்போ இப்பேற்பட்ட ஒரு பிறந்த நாளை நீங்க கொண்டாடுறீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? குஷியா இருக்கு இல்லையா? இன்னைக்கு இவ்வளோ நல்லா நம்ம குஷியா கொண்டாடணும். இந்த மாதிரி நீங்க லௌகிக்ல கொண்டாடினீங்களா எப்பாவது? கொண்டாடல, இந்த மாதிரி கொண்டாடல. எவ்வளவு நம்ம குஷியா பாருங்க, எல்லாரும் நம்ம கொண்டாடணும் இல்லையா? இந்த மாதிரி லௌகிக்ல கொண்டாட மாட்டோம் இல்லையா? ஏன்னா லௌகிக்ல ஒரே நாள் வரவே வராது. நாள் வேற, வருஷம் வேற, மாசம் வேற, எல்லாமே வித்தியாசம் வருது இல்லையா? அதனால கொண்டாடுறது கிடையாது. सभी को ये भी न्यारा प्यारा पंचस्मृति में है, ये अलौकिक जन्म ऐसा विचित्र है जो स्वयं भगवान बाप बच्चों का मना रहे हैं. இது அப்பேற்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு பிரியமான நினைவு நாள். இது வந்து ஒரு அலௌகிகமான விசித்திரமான நாள். விசித்திரம்னா அதிசயமான நாள். ஏன்னா ஸ்வயம் பகவான் வந்து நம்ம கூட வந்து கொண்டாடுறாரு இல்லையா? ஸ்வயம் பகவான். நம்மளாவது பாருங்க, தூரத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், மதுபன்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க, சாந்திவன்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க பாபா முன்னாடியே உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா? நம்ம புத்தி மூலமா நாமெல்லாம் அங்கே போயிட்டோம். ஆனா அவங்க ஸ்தூலத்திலேயே உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா? இப்போ உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க, முடிஞ்சு வச்சு. வாணி கடிச்சிருச்சுனால அர்த்தம் என்ன? பாபா போயிட்டாருன்னு அர்த்தம். परम आत्माओं का, श्रेष्ठ आत्माओं का जन्म दिवस मना रहे हैं. இன்று பரமாத்மா குழந்தைங்களுடைய சிரேஷ்ட ஆத்மாக்களுடைய பிறந்த நாள் நீங்கள் கொண்டாடி கொண்டே இருக்கின்றீர்கள். दुनिया में कहने मात्र कई लोग कहते हमको पैदा करने वाला भगवान है, परमात्मा है, परंतु न जानते हैं न उसी स्मृति में चलते हैं. பொதுவா வந்து உலகத்துல ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லுவாங்க, என்னன்னா நமக்கு எல்லாருக்குமே பிறப்பு கொடுத்தது யாரு? பகவான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பரமாத்மா தான் நம்ம பிறப்பு கொடுத்தாருன்னு சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவு சொல்றாங்க? வாயளவு சொல்றாங்க இல்லையா? வாயளவு தான் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க வாயளவுக்கு? அவங்களுக்கு தெரியாது. பரமாத்மா எப்படி நமக்கு வந்து இந்த அலௌகிகமான பிறப்பு கொடுக்கிறார், அது வந்து
அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் அவங்க அந்த நினைவுல அவங்களால இருக்க முடியாது. आप सभी अनुभव से कहते हो हम परमात्मा वंशी ब्रह्मा वंशी परमात्मा हमारा जन्म दिवस मनाते हैं. இப்போ நீங்க அனுபவத்தோட சொல்றீங்க என்னன்னா நாம் அனைவரும் பரமாத்மானுடைய வம்சி அப்படின்னா பரமாத்மானுடைய வம்சத்தினர்கள் அப்படின்னுட்டு நாம தைரியமா என்ன பண்றோம், அனுபவத்தோட நாம சொல்றோம் பிரம்மா வம்சி. சிவபாபா பிரம்மா மூலமா நமக்கு பிராமண பிறப்பு கொடுத்ததுனால பிரம்மா வம்சின்னுட்டு நாம அனுபவத்தோட சொல்றோம். सो परमात्मा हमारा जन्म दिवस मनाते हैं, हम परमात्मा का जन्म दिवस मनाते हैं. பாபா இன்னைக்கு நமக்கு பர்த்டே கொண்டாடுறாரு இல்லையா? ஆனா அதே நேரத்துல நாம பாபாக்கு என்ன பண்றோம், ஹாப்பி பர்த்டே சிவாபான்னு சொல்றோம் இல்லையா? சோ நாம பாபாக்கு சொல்றோம், பாபா என்ன பண்றாரு, நமக்கு சொல்றாரு. இப்பேற்பட்ட ஒரு நாள் எங்கே கொண்டாடப்படுறது, சங்கம யுகத்துல தான், வேற எந்த யுகத்துல கிடையாது. आज सब तरफ से यहाँ पहुंचे किस लिए? இன்னைக்கு நிறைய பேர் சிவராத்திரி அன்னைக்கு மதுபன் போகணும் அப்படின்னு நிறைய பேர் பல இடத்துல இருந்து வந்திருக்காங்க. அப்ப எதுக்காக வந்திருக்காங்க எல்லாருமே? சிவராத்திரி பாபா கூட கொண்டாடணும். சிவராத்திரின்றது பாபானுடைய பர்த்டே, சிவராத்திரின்றது பிராமன் என்னுடைய பர்த்டே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக தான், வாழ்த்துக்களை பாபாவுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் எல்லாருமே நீங்க வந்திருக்கீங்க. तो बाप दादा विशेष अपने जन्म साथियों को मुबारक दे रहे हैं. இன்று பாப் தாதா தன்னுடன் இந்த அலௌகிகமான பிறப்பை எடுத்த பிராமண குழந்தைங்களுக்கு பாபா வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். புரியுதா? பாபானுடைய பர்த்டே தான் எல்லாருக்குமே என்ன பர்த்டே, பாபானுடைய பர்த்டே தான் எல்லாருக்குமே अलौकिकமான बर्थडे. तो सेवा के साथियों को मुबारक दे रही. मुबारक के साथ साथ परम प्रेम के मोती हीरो जवाहरों द्वारा वर्षा कर रहे हैं. இன்னைக்கு பாபா சந்தோஷமா பாருங்க, தன்னுடன் இருக்கக்கூடிய மிக அன்பான முத்துக்கள் மூலமா, வைரங்கள் மூலமா, ரத்தினங்கள் மூலமா பாபா மழை போல பொழிஞ்சிட்டே இருக்காராம். புரியுதா? பாபா என்ன பண்ணிட்டு இருக்காரு, தன் கூட இருக்கிறவங்களுக்கு, தன் கூட என்ன புத்தி மூலமா நாம எங்க இருக்கணும், பாபா கூட இருக்கணும். இப்போ நீங்க அனுபவம் பண்ணுங்க. இப்போ பாபா என் முன்னாடி இருக்காரு, பாபா எனக்கு உண்மையான ரத்தினங்கள் மூலமா, முத்துக்கள் மூலமா, வைரங்கள் மூலமா என் மேல மழை பொழிய வச்சுட்டே இருக்காரு. பிரேம் கே மோதி தேக்கே ஹேனா, உங்களுடைய கண்ணுல எல்லாம் என்ன வருது, அன்பு கண்ணீர் வருது. அந்த அன்பு கண்ணீர் என்ன ஆகுது, முத்தா மாறுது இல்லையா? பொதுவா அன்பு கண்ணீர்ன்றது என்ன, முத்து தானே. பாபா எப்பவுமே என்ன சொல்லுவாரு, யாராவது குழந்தைங்க அன்பு கண்ணீர் விட்டாங்கன்னா அந்த அன்பு கண்ணீர் என்ன ஆகுது, பாபாவுடைய கழுத்துல போய் என்ன ஆகுது, முத்து மாலை ஆகுதா? புரியுதா? உங்க கண்ணுல எத்தனை டிராப் வருதோ, துக்க கண்ணீர் வந்தா கிடையாது, ஆனந்த கண்ணீர், அன்பு கண்ணீர். புரியுதா? பாபா நீங்க என்ன கிடைச்சிட்டீங்க, பாபா கோடிக்கணக்கான மக்கள்ல என்னை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க இல்லையா பாபா, எவ்வளவு பாக்கியசாலி பாபா, நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க. அப்படி நீங்க அன்பா பாபா நினைக்கிறீங்க இல்லையா, ரொம்ப அன்பா நினைச்சீங்கன்னா அறியாமலே என்ன வந்துடும், அன்பு கண்ணீர் வந்துடும் இல்லையா? அது என்ன ஆயிடுறது, பாபாவுக்கு
முத்து மாலை ஆயிடுது. फूलों की वर्षा, सोने की वर्षा तो सब करते, लेकिन बाप दादा आप सभी को परम प्रेम, अलौकिक स्नेह की मोतियों की वर्षा कर रहे हैं. பொதுவா பூனால மழை, தங்க புஷ்பத்தினால மழை அப்படின்னா பூனால போடுறாங்க, பூஜை பண்றாங்க. அவர்மா தங்க பூனால பூஜை பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க இல்லையா. ஆனா இன்னைக்கு பாப் தாதா எல்லாருக்குமே என்ன பண்றாங்க? பரம் பிரேம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அன்பு, அலௌகிக்கமான அன்பு என்ற முத்து மலையை நம் அனைவரின் மீது போட்டுக்கொண்டே இருக்கின்றார். ஏன்னா நமக்கு பாபா பாபான்னு சொல்லிட்டு உள்ளத்துல அன்பா பாபான்னு வரும்போது பாபாவுடைய உள்ளத்துல என்ன வரும்? ஆஹா என்னுடைய குழந்தைன்னு வரும் இல்லையா? வராதா? நீங்க பாபாவை பாபா அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்? பாபா கூட என்ன பண்ணுவாரு? ஆஹா என்னுடைய குழந்தை இல்லையா? ஏன்னா எதுவுமே கிவ் அண்ட் டேக் தானே. நம்ம ஒண்ணு கொடுத்தா என்ன ஆகும்? எவ்வளவு கிடைக்கும்? பல மடங்கு, 1000 times கிடைக்கும் இல்லையா? நம்ம ஒண்ணு கொடுத்தா பல மடங்கு கிடைக்கும், பல மடங்கு பிராப்தி கிடைக்கும். முந்தானத்து ஒரு பிரதர் இங்க ஒரு 15 நாளா சேவா பண்ணிட்டு இருந்தாரு. அவர் அனுபவத்தை எழுதி கொடுத்துட்டு போனார். போகும்போது எழுதி கொடுத்துட்டு இந்த அனுபவத்தை நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்ட்டு அவரு அதுல எழுதி கொடுத்துட்டு போனாரு. ஸோ அந்த பிரதர் கும்பகோணத்துல இருக்காரு. அவர் பிஸ்னஸ் பண்ணுவாரு. ஆனா பிஸ்னஸ் பண்ணும்போது இங்க நாங்க அடிக்கடி என்ன பண்ணுவோம், அவரை கூப்பிட்டுக்குவோம். பாபாவுடைய சேவைக்கு இங்கே நீங்க வாங்க பிரதர் அப்படின்னு கூப்பிடுவோம். அவங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை அவருக்கு ரொம்ப இஷ்டம், பாபா வீட்டிலேயே இருக்கணும் ரொம்ப ஆசை. ஆனா அவங்க வீட்டுல கூட்டிட்டு போயிட்டாங்க. அவருமா சரி நீங்க வீட்டுல இருங்க பிரதர், அப்பப்போ ஒரே பையன் அவரு, அதனால நீங்க அப்பப்போ சேவா பண்ணுங்க, லௌகிக்கையும் பாருங்க அலௌகிக்கும் பாருங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு சொன்னேன் நானு. அதுக்கப்புறமா அவர் பிசினஸ் பண்ணிட்டே இருக்காரு. எப்போ மதுரை கூப்பிட்டாலும் ஓடி வந்துடுவாரு. இப்படி அடிக்கடி வந்துட்டே இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இங்க நான் சேவா பண்றேன், கடை 15 நாள் மூடிடுறேன் நானு. ஒரு மாசத்துல 15 நாள் வந்தாருன்னா கடை 15 நாள் மூடிடுவாராம். அந்த 15 நாள் மூடுறதுனால முதல்ல சங்கல்பம் வந்துச்சா, என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் போயிடுவாங்க இல்லையா. கடை மூடனா என்ன ஆயிடுவாங்க கஸ்டமர்ஸ்? வேற கடைக்கு தானே போவாங்க. ஆனா என்ன ஆகும், இந்த மாதிரி நான் பண்ணிட்டே இருந்தா நான் என்ன செய்யறது, என்னுடைய பிசினஸ் போயிடுமே, வருமானம் போயிடுமே, நான் சம்பாதிக்கணும், பாபாக்கு சம்பாதிச்சா தானே பணமும் செய்ய முடியும், நான் என்ன பண்ணணும் நினைச்சிட்டே இருந்தாராம். ஆனா என்ன செய்யறது, ஒரு பக்கம் பாபா சரி கூப்பிடுறாரு, இன்னொரு பக்கம் எனக்கு புத்தி பிசினஸ்ல போகுது, நான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாராம். சரி பெரியவங்க சொல்றாங்க நம்ம கேட்கணும், அதுக்காக நம்ம சேவைக்கு போவோம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவர் வந்துருவாரு. விஎஸ்பியில் இருக்கிற பிரதர்ஸ்க்கெல்லாம் தெரியும், எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவாரு. 15 நாளா ஒரு மாசமா வந்துடுவாரு. மறுபடியும் அவர் போயிடுறாராம். போன உடனே அவருக்கு என்ன ஆகுதான், ஒவ்வொரு தடவையும் கூட போன மாசத்தோட இந்த மாசத்துல வருமானம் ஜாஸ்தி ஆகுதான். போன மாசத்துல இருந்த கஸ்டமர்ஸ் கூடுறாங்களாம். இது என்ன அதிசயம்? அதிசயமா இல்லையா? அப்ப யார் ஹெல்ப் பண்றாங்க? பாபா ஹெல்ப் பண்றாங்க. ஏன் ஹெல்ப் பண்றாரு பாபா அவருக்கு மட்டும்? அவர் அன்பா செய்றாரு இல்லையா. அவர் என்ன பண்றாரு, பாபானுடைய சேவையை மனசார அன்பா செய்யறதுனால பாபா என்ன பண்றாரு, அந்த குழந்தையினுடைய வியாபாரம் வீணாக கூடாது. ஏன்னா அந்த குழந்தை பாபானுடைய சேவை அன்பா மனசார செய்யுது அப்படின்னு பாபா என்ன பண்றாரு, அந்த குழந்தையினுடைய பிசினஸ் என்ன பண்றாரு, கூட்டி கூட்டி கொடுத்துட்டே இருக்காரா. நீங்க இந்த அனுபவத்தை நாளைக்கு வட்டியில சொல்லணும் அப்படின்னு நேற்று எழுதி கொடுத்துட்டு போனார் போகும்போது. அதனாலதான் சொல்றேன்.
நாம ஒரு மடங்கு பாபாக்கு நாம அன்பு கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, பாபா என்ன பண்றாரு, அந்த ஒண்ணுக்கு பல மடங்கு நமக்கு பாபா பிராப்தின்றது பாபா கொடுக்கிறாரு. அவரு கட்டுப்பட்டவராக இருக்காரு. அது பாபா சொல்றாரு. என்னன்னா, நீங்க கொஞ்சம் பண்ணா பாபா என்ன பண்றாரு, மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் பதம் 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 குணா தில் சே முபாரக் தே ரஹே ஹே. நீங்க ஒரு தடவை நீங்க பாபா ஹாப்பி பர்த்டே பாபா, நீங்க பாபாக்கு நீங்க ஒரு தடவை சொன்னீங்கன்னா பாபா என்ன பண்றாரு, குழந்தை நீ எப்பவுமே ஹாப்பியாவே இரு, ஜென்ம ஜென்மமும் நீ என்ன இருக்கணும், ஹாப்பியாவே இருக்கணும், தினந்தோறும் நீ ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு பாபா என்ன பண்ணுவாரு, மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் என்ன பண்ணுவார், பாபா நம்ம மேலே வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். வாங்கிட்டீங்களா எல்லாரும்? பாபா குழந்தை ஆனாலே ஹாப்பி தான். आज मनाने का दिन है और मुबारक का दिन है. இன்றைய நாள் கொண்டாடக்கூடிய நாள். இன்றைய நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய நாள். புரியுதா? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடக்கூடிய நாள். அதே நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய நாள். वो भी बाप दादा के पास पहुंच रही है. நீங்க எங்கிருந்து நீங்க சொன்னாலும் சரி, எந்த மூலையில, எந்த ஊர்ல, எந்த நாட்டுல உட்கார்ந்து நீங்க சொன்னாலும் சரி, ஆனா எனக்கு என்ன சொல்றார் பாபா, எனக்கு சேர்ந்துடுச்சு, சேர்ந்துட்டே இருக்கு. நீங்க அங்க சொல்ல சொல்ல எனக்கு சேர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு பாபா சொல்றாரு. आज मनाने का दिन है, मनाने के समय क्या करते हो? கொண்டாடும் போது நீங்களா என்ன பண்றீங்க, बैंड बजाते हो. तो बाप दादा सभी बच्चों के मन की खुशी की बैंड कहो बाजे गाने सुन रहे हैं. பொதுவா அந்த விழா கொண்டாடும் போது என்ன பண்ணுவாங்க, பேண்ட் போடுவாங்க, பாட்டு இங்க கூட போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. நம்ம எல்லாம் ஹாப்பி பர்த்டே சொல்லும் போது என்ன பண்ணாங்க, மியூசிக் எல்லாம் போட்டாங்க இல்லையா. அதே மாதிரி பாபா என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கீங்க, அதே நேரத்தில் உங்களுடைய மனதின் சந்தோஷம் என்ற பேண்ட் அப்படின்னா சத்தம் பாட்டு பாபா கேட்டுட்டே இருக்காரு. நீங்க எந்த அளவு சந்தோஷமா கொண்டாடுறீங்க அதை கூட பாபா என்ன பண்றாரு, சந்தோஷத்தின் சத்தத்தை பாபா நீங்க எங்கிருந்து நீங்க பாடினாலும் சரி பாபாவுடைய காதுல விழுந்துட்டே இருக்கு. भक्त लोग पुकारते रहते हैं और बाप के बच्चे बाप के प्यार में समा जाते हो. பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா பகவானை கூப்பிடுறாங்க, ஹே பகவான் கூப்பிடுறாங்க. ஆனா இங்க குழந்தைங்க பாபா வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்க. நீங்க என்ன பண்றீங்க, அப்பா நினைச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்க, அதுலயே மூழ்கிடுறீங்க, லயிச்சிடுறீங்க இல்லையா. குஷியில என்ன ஆயிடுறீங்க, அப்படியே நீங்க மூழ்கிடுறீங்க. பண்ணிட்டு இருக்கீங்களா, பண்ணிட்டு இருக்கீங்க. சமா ஜானா ஆத்தா ஹேனா, எல்லாருக்கும் வருதா, அப்படியே அன்புல பாபா அந்த அன்புல மை மறந்து மூழ்கக்கூடிய அனுபவத்தை நீங்க பண்ணிருக்கீங்களா, பண்ண தெரியுமா, தெரியுமா, தெரியுமா தெரியாதா, தெரியும். அன்பு செய்ய தெரியும் எல்லாருக்கும். பாபா மேல அன்பு பண்ண தெரியுமா, தெரியும். சமாஜானா சமான் பனாதா ஹே. நீங்க அன்புல மூழ்கிட்டீங்கன்னா அப்ப என்ன ஆயிடுவீங்க, அன்புல மூழ்கிட்டீங்கன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க, பாப் சமான் ஆயிடுவீங்க. புரியுதா?
ஏன்னா அன்பே சிவம் பக்தியில சொல்றாங்க இல்லையா, பாபா அன்பு கடல், பாபா அன்பு சொரூபமானவர். அப்போ அவருடைய குழந்தைங்க நாம அவருடைய நினைவுல நாம லயிக்கும் போது ஆட்டோமேட்டிக் நாம கூட என்ன ஆயிடுவோம், மூழ்கிடுவோம். அப்பா போல குழந்தை இல்லையா, அப்பா எப்படி அன்பு கடலா இருக்காரு, அதே நேரத்துல நாம கூட அன்பு சொரூபமான ஆத்மா ஆயிடுறோம். பக்தியில கூட சொல்லுவாங்க, சிவன் சீக்கிரம் அன்புக்கு என்ன ஆயிடுவாரா, மயங்கிடுவாராம். கருணை உள்ளம் நிறைஞ்சவர் அவரு. கருணை எப்போ வரும், அன்பு இருந்தா தானே கருணை வரும், சும்மா வருமா? ஒருத்தர் மேல கருணை எப்போ வரும், அன்பு இருந்தா தானே கருணை வரும், அன்பு இல்லைன்னா கருணையே வராது இல்லையா? சோ பாபாவுக்கு தன்னுடைய குழந்தைங்க மேல என்ன இருக்கிறது, அன்பு இருக்கு இல்லையா? சோ அந்த அன்பு இருக்கிறதுனாலதான் பாபா கூட கருணை வருது. சோ அப்போ அந்த அன்பு ஸ்வரூபத்துல நாம மூழ்கணும். बाप दादा बच्चों को अपने से अलग नहीं कर सकते. பாபா தன்னுடைய குழந்தைங்களை எங்கே இருந்தாலும் சரி, தன்னுடைய குழந்தைங்களை பாபா என்ன பண்ண மாட்டாரு, தனியா பிரிக்கவே மாட்டாராம். எங்க இருந்தாலும் என்ன பண்றாரா பாபா, தன்னுடைய குழந்தைங்களை பாபா என்ன பண்றாரா, தன் கூடையே வச்சுக்கிறாரா. புரியுதா? எங்க இருந்தாலும் சரி பாபா தன்னுடைய குழந்தைங்களை கூடையே வச்சுக்கிறார். பாபா எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு, தன்னுடைய குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா? பாபா ரொம்ப கருணை கடல். இப்போ எவ்வளவு அன்பு கடலா இருக்காரோ பாபா, கருணை கடலும் ரொம்ப ஆயிட்டாரு. இப்போ நீங்க கொஞ்சம் அன்பா ஆட்டும் நீங்க பாபாட்ட சொல்லுங்களேன், சீக்கிரம் பாபா கருணை காட்டிடுவார். இப்போ பாபா அந்த மாதிரி ஸ்வரூபத்துல இருக்காரு. ஆனா அதே நேரத்துல தப்பு பண்ணீங்க, பொதுவா ரொம்ப அன்பு இருக்கும் இல்லையா, அன்பு இருந்தா தப்பு பண்ணா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அன்பு இருந்தாலும் கூட எவ்வளவு அன்பு இருக்குமோ அதே நேரத்துல தப்பு செஞ்சா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாங்க இல்லையா? இல்ல விட்டுடுவாங்களா? தப்பு பண்ண விட்டுடுவாங்களா? விட மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி பாபா கூட என்ன பண்றாரு, எவ்வளவு அன்பா இருக்காரு, அதே நேரத்துல பாபா கருணையும் காட்டுறாரு. ஆனா அதே நேரத்துல நாம அவ்வளவு அன்பு காட்டுறதுனால, கருணையோட பாபா இருக்கிறதுனால நாம தப்பு பண்ணா பாபா கூட என்ன பண்றாரு, தண்டனை கொடுப்பார். புரியுதா? அதனால என்ன பண்ணணும், உஷாரா இருக்கணும். புரியுதா? பாபா கருணை காட்டிடுவாரு, தப்பு பண்ணிட்டு கூட என்ன பண்றது, பாபா மன்னிச்சிடுவாரு. அப்படி சொல்லி ஏமாத்திக்காதுங்க. புரியுதா? இது கூட என்ன, தன்னைத்தான் என்ன பண்றோம், நாம ஏமாத்திக்கிறோம். சில நேரம் மாயா அப்படி நமக்கு வருது. என்ன வருது, ஆமா பாபா தானே, ஏன்னா பக்தியிலையாவது என்ன பகவான் என்று ஒரு பயம் இருந்தது, பகவான் கண்டிப்பார். ஆனா பாபா குழந்தை ஒரு கேர்லெஸ் என்ன தெரியுமா, பாபா தானே, ஏன்னா அப்பா தானே, அப்பா தானே அப்படின்னு என்ன ஆயிடுறோம், நம்ம கேர்லெஸ் ஆயிடுறோம். அதனால பாபா என்ன சொல்றாரு, அப்படி ஆகாதுங்க, நீங்க தப்பு செஞ்சா பாபா என்ன பண்ணுவாரு, கண்டிப்பார். அதனால உஷாரா இருக்கணும். बच्चे भी अलग होने चाहते नहीं है. பாபா எப்படி தன்னுடைய குழந்தைங்களை விட்டு பிரியறதுக்கு விரும்ப மாட்டாங்களோ பாபா, அதே மாதிரி குழந்தைங்க கூட பாபா விட்டு பிரிய விரும்புறதில்லை. விரும்பலையே தானே? இல்ல விரும்புறீங்களா? பாபா எங்கேயோ உட்கார வச்ச இருந்துருவீங்களா? இருந்துருவீங்களா? இல்ல டைம் ஆயிடுச்சு, டைம் கான்சியஸ் வருமா? வராதா? எல்லார்கிட்ட வரல பாத்துங்க, தூக்கம் வருது, டைம் ஆயிடுச்சு. कभी माया के खेल खेल में थोड़ा सा किनारा कर लेते हैं. குழந்தைங்க என்ன பண்றாங்களா, பாபாவை புடிச்சிட்டே இருப்பாங்களா, ஆனா திடீர்னு என்ன பண்றாங்களா, ஏதாவது மாயா தன்னுடைய விளையாட்டு காட்டுமா,
கொஞ்சம் மாயா தன்னுடைய விளையாட்டை காட்டும் போது குழந்தைங்க என்ன பண்றாங்களா, பாபாவை விட்டு விலகிடுறாங்களா. நேற்று வானிலை தேர்ஸ்டே வானிலை கூட அப்படிதானே இருந்தது. நேற்று கூட வானிலை பாபா அப்படிதானே சொன்னாரு. குழந்தைங்க இங்கேயே சுத்திட்டு இருக்காங்க, என் கூடயே இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படி ஓடி போயிடுறாங்க. ஓடி போனா மறுபடியும் இங்கதான் வரணும்னு தெரியும். ஓடி போனா மறுபடியும் எங்க வரணும், குழந்தை ஓடி போகும். யாரா சாக்லேட் கொடுத்தா பொம்மை கொடுத்தா ஓடி போயிடும். ஆனா மறுபடியும் அந்த குழந்தை எங்க வரும், தானே வரும் இல்லையா? அதே போலதான் நாம கூட எங்க சுத்தினாலும் கூட மறுபடி கடைசியில இங்க வந்துதான் ஆகணும். ஏன்னா இது உண்மையான சத்தியமான பாபானுடைய ஒரு வீடு, சத்தியமான ஞானம் கிடைக்கிறது. அப்போ மாயைக்கு நாம் என்ன ஆகக்கூடாது, வசம் ஆகக்கூடாது. அதான் பாபா நேற்று வானிலை சொன்னாரு. குழந்தைங்க நல்லா என் கூடயே இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா மாயா வரும், சுத்திட்டு வராங்க. சுத்திட்டு என்ன பண்ணிட்டு வருவாங்க, டயர்ட் ஆயிட்டு வருவாங்களா. ஐயோ பாபா அப்படின்னு சொல்லிட்டு டயர்ட் ஆயிட்டு என்ன பண்றாங்களா, உட்காந்துடுறாங்களா. டயர்ட் ஆயிட்டு என்ன பண்றாங்களா, பல காரணங்களை பாபா கிட்ட பேசுறாங்களா. அதனால அந்த மாதிரி நாம பேசுற குழந்தை ஆகக்கூடாது. எப்பவுமே நம்ம பாபாவை நல்லா என்ன பண்ணணும், பிடிச்சிட்டே இருக்கணும். மார்க்கண்டே என்ன பண்ணாரு, நல்லா என்ன பண்ணாரு, அந்த சிவலிங்கத்தை என்ன பண்ணாரு, கட்டி பிடிச்சிட்டாரு பாருங்க. அப்படி பிடிச்சுக்கிட்டாரு. யம தர்மனே வந்தாலும் கூட அவரை அழைச்சிட்டு போக முடியல இல்லையா? அப்போ அவ்வளவு பாருங்க, அவர்கிட்ட என்ன இருந்தது, நம்பிக்கை இருந்தது, அன்பு இருந்தது இல்லையா? எவ்வளவு சோதனை வந்துச்சு அவருக்கு இல்லையா? அவர் முன்னாடி எவ்வளவு பிரச்சனை வந்தது. கதையில நீங்களே பலவிதமான டெஸ்ட் வரும். ஏன்னா அவருடைய புத்தியை கலைக்கணும். ஏன்னா அவர் சிவனை புடிச்சுக்கிட்டா அந்த யமன் ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்காக அவரை அந்த பகவானை புடிச்சிக்காம இருக்கணும், அவருடைய புத்தி ஒரு நிலை ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக, மனசை செஞ்சலப்படுத்துறதுக்காக பலவிதமான டெஸ்ட் வரும். ஆனா அவர் ஆட மாட்டாரு, அசைய மாட்டாரு. அவர் என்ன பண்றாரு, நல்லா புடிச்சுக்கிறாரு. அதே போலதான் நாம கூட புத்தி என்ற கை மூலமா என்ன பண்ணணும், பாபாவை நல்லா புடிச்சுக்கணும். அந்த புத்தி என்ற கை மூலமா பாபாவை நம்ம அப்படி புடிச்சுக்கணும். எவ்வளவு மாயா வந்தாலும் கூட நம்மை பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நாம எப்படி இருக்கணும், பாபா மேலே ஒரு நம்பிக்கையான அன்பான குழந்தைங்களாகவே இருக்கணும். நான் உலகமே மாறினாலும் சரி, நான் மாறவே மாட்டேன். அப்படி அந்த கொள்கையில இருக்கணும். புரியுதா? தர்த்து பரியே தரமன சோடியேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உலகம் மாறினாலும் நான் தர்மத்தை, கொள்கையை நான் விட மாட்டேன். அந்த மாதிரி நாம பாபாவை நாம விடவே கூடாது, பத்திரமா பிடிச்சுக்கணும். ஏன்னா மாயா ஃபோர்ஸ் ஜோரா வரும். बाप दादा सहारा बन समीप ले आते हैं। माया नटखट बना देती है नहीं, माया बना देती है तो सहारा से किनारा करा लेती है. மாயை என்ன பண்றது, நல்ல அழகா என்ன பண்றதா, விளையாட்டுத்தனமா வருதா. சீதை முன்னாடி மான் எப்படி வந்துச்சு, துள்ளி துள்ளி வந்துச்சு இல்லையா? துள்ளி துள்ளினா புரியுதா? நல்லா அழகா என்ன பண்ணுச்சு, குதிச்சு குதிச்சு என்ன பண்ணுச்சு, அந்த மான் வந்தது இல்லையா? அதனாலதானே சீதை மயங்கிட்டான் இல்லையா? இல்ல அந்த மான் சும்மா போயிருந்தா கூட சீதை மயங்கிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த மான் என்ன நல்ல அழகா என்ன பண்ணுச்சு, குதிச்சு குதிச்சு அந்த சீதையே பார்த்து அது ஓடினதுனாலதான் அந்த சீதைக்கு என்ன ஆயிடுச்சு, ஆசை வந்துருச்சு. அதே மாதிரிதான் நாம கூட சீதை தான். நம்ம முன்னாடி கூட அந்த மாயை என்ற மான் எப்படி வரும்,
துள்ளி துள்ளி வரும். அப்படின்னா என்ன தெரியுமா, நல்லா ஆடிட்டு அசைஞ்சிட்டு அழகா வரும். இது மாயான்றது புரியாத அளவுக்கு வரும். ஆனா சத்திய சீதைக்கு என்ன ஆயிடும், சத்திய சீதைக்கு தெரிஞ்சு போயிடும் இது மாயா. புரியுதா? அதனால நாம எல்லாம் யாரு, சத்தியமான சீதைகள், நாயகிகள். நம் அனைவருக்கும் நாயகன் யாரு, பாபா ஒருத்தர் தான். நேத்து வாணி, தேர்ஸ்டே வாணிலே பாபா இத சொல்லியிருந்தார். என்ன, நீங்க எல்லாருமே நாயகிகள். இத்தனை நாயகிகள் பாருங்க, நாயகன் பார்த்தா ஒருவர் தான் இல்லையா? அந்த ஒருவர் பாருங்க எல்லாரையும் என்ன பண்றாரு, திருப்தி படுத்துறாரு இல்லையா? ஒரு நாயகன் என்ன பண்றாரு, எல்லாரையும் திருப்தி படுத்துறாரு. இப்படி நாம கொஞ்சம் பாபான்னு புடிச்சுக்கிறோம். ஆனா மாயை என்ன பண்றதா, அழகா நம்மள தெரியாத மாதிரி என்ன பண்றது, பாபானுடைய உதவி அடையாத மாதிரி கரைக்கு கொண்டு போயிடுறதா. ஆனா மறுபடி பாபா என்ன பண்றாரா, மறுபடி பாபா என்ன பண்றாரா, ஐயோ என் குழந்தை போகுதே, மறுபடி பாபா என்ன பண்றாரா, கூட்டிட்டு வந்துடுறாரா. तो बाप दादा सहारा बन समीप ले आते. बाप दादा सभी बच्चों से पूछते हैं हर एक को जीवन में क्या चाहता है. फॉरेनर्स दो बातों को बहुत पसंद करते हैं. பொதுவா குழந்தைகிட்ட பாபா கேட்கிறாரு, ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில என்ன விரும்புறீங்க, என்ன விரும்புறீங்க? ஃபாரினர்ஸ் ரெண்டு விஷயத்தை ரொம்ப விரும்புறாங்களா. ஃபாரினர்ஸ் ரெண்டு விஷயத்தை ரொம்ப விரும்புறாங்களா. என்ன, डबल फॉरेनर्स का फेवरेट शब्द है बोलो दो शब्द कौन से होंगे. डबल फॉरेनर्ஸ்க்கு ரொம்ப பிடித்தமான ரெண்டு வார்த்தை. அத ரெண்டு வார்த்தை எந்த வார்த்தை இருக்கு சொல்லுங்க. ये दोनों पसंद है, अगर पसंद है तो एक हाथ उठाओ. சில ஆன்சர் கொடுத்திருக்காங்க ஃபாரினர்ஸ். என்னன்னா ரெண்டு விஷயம் என்ன பிடிக்கும், எது ரொம்ப ஃபேவரேட் அப்படின்னா கம்பேனியன் ஆர் கம்பெனி, இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சில பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாபா என்ன சொல்லியிருக்காரு, யாருக்கு ரொம்ப பிடிக்கும் கம்பேனியன் கம்பெனி ரொம்ப பிடிக்குமோ ஒரு கையை தூக்குங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. भारत वालों को पसंद है कंपेनियन भी जरूरी है, कंपनी भी जरूरी है. कंपनी बिना भी नहीं रह सकते, कंपेनियन बिना भी नहीं रह सकते. ठीक है ना. பாபா கேட்கிறார் ஃபாரினர்ஸ். பாபா கேட்டு அடுத்து சொல்றாரு பாரதவாசிகளுக்கு கேட்கிறார் பாபா, பாரதவாசிகளுக்கு கூட அதே மாதிரி பிடிக்குமா? கம்பேனியன் ரொம்ப அவசியம், கம்பெனி ரொம்ப அவசியம் அப்படி நினைக்கிறீங்களா? கம்பேனியன் இல்லாம கம்பெனி இல்லாம இருக்க முடியாது அப்படி நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்களா? பாபா கேட்கிறார். கரெக்ட் தானே? கம்பேனியன் இல்லாம கம்பெனி இல்லாம இருக்க முடியுமா? வேணும் தானே? கம்பேனியன் இல்லாம, கம்பேனியன்னா துணை, கம்பெனி அவர் கூட இருக்கிறது. ஸோ பாபா கேட்கிறார் அது இல்லாம இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ நம்ம அனைவருக்குமே கம்பேனியன் யாரு? பாபா தானே. நம்ம அனைவருடைய கம்பேனியன், பெர்மனன்ட் கம்பேனியன் யாரு? பாபா. ஸோ டீச்சர்ஸ் ठीक है. பாபா டீச்சர்ஸ் கிட்ட கேட்கிறார் என்னன்னா கரெக்டா கம்பேனியன் வேணும் தானே, கம்பெனி வேணும் தானே, கம்பேனியன் கிடைச்சிட்டாரா? போலோ ஹாஜி யா நாஜி. நீங்க எல்லாம் சொல்லுங்க, கம்பேனியன் கிடைச்சிட்டார் இல்லையா? கிடைச்சிட்டாரா? என் கூடயே இருக்காருன்னு நினைச்சீங்கன்னா கூட இருப்பாரு. எனக்கு கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா, எனக்கு கம்பேனியன் இன்னும் கிடைக்கலன்னு நினைச்சீங்கன்னா, அப்படியா நான் பக்கத்துலயே இருந்து நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்களே நான் போயிடுவேன்னு சொல்லிடுவாரு. புரியுதா? பாபா என் கூடயே இருக்காரு, அவர் கூடயே நான் இருக்கிறேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கூடயே பாபா இருக்காரு. எல்லாரும் ஆன்சர் என்ன சொல்லியிருப்பாங்க? ஹாஜி சொல்லியிருப்பாங்களா, நாஜி சொல்லியிருப்பாங்களா? ஹாஜி.
அப்ப நீங்களாம் ஆஜி சொல்றீங்களா? சத்தம் வரல. பாபா கேட்டுட்டு இருக்காரு, மேல பாபா கேட்டுட்டு இருக்காரு. பரந்தாமத்துல இருந்தாலும் பாபா என்ன பண்ணிட்டு இருப்பாரு தெரியுமா? இந்த குழந்தைங்க என்ன சொல்றாங்க கேட்டுட்டு இருப்பாரு. ஐசி கம்பெனி और ऐसा कंपेनियन सारे कल्प में मिला था. சொல்லுங்க, இப்பேற்பட்ட கம்பெனி, இப்பேற்பட்ட கம்பேனியன் ஃபுல் கல்பால உங்களுக்கு கிடைச்சிருக்காங்களா? கிடைச்சாங்களா? பரிவாரமும் சொல்லலாம், பாபாவும் சொல்லலாம். கம்பேனியன் அப்படின்னா துணைவன். கம்பேனியன் என்ன? துணைவன். கம்பெனி, அவருடைய கம்பெனியில இருக்கிறது, துணையோட இருக்கிறது, அவர் கூடயே இருக்கிறது. அவர் கூட இருந்தா ஆட்டோமேட்டிக் அவருடைய பரிவாரம், அவருடைய ஞானம். யார் பாபா கூட இருக்காங்களோ பரிவார தொடர்பு இல்லாம இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாரு? உதவி செய்வாரா, செய்ய மாட்டாரா? செய்வார் இல்லையா? நிறைய எக்ஸாம்பிள் இப்ப நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா டைம் ஆயிடும். சொல்ல ஆரம்பிச்சிட்டேனா இன்னும் ஒரு கதை இருக்கான். செல்விஸ்ட் ஒரு கதை சொன்னாங்க. பரமக்குடியில ஒரு பிரதர் பத்தி கதை சொன்னாங்க. எனக்கு சரீரத்தினால அல்சர் இருக்கிறதுனால கிளாஸ் பண்ணனா கிளாஸ் பண்ணி முடிச்சோடனே கண்டிப்பா சாப்பிடணும். பரமக்குடியில் இருக்கும்போது காலையில சாப்பிட்றதுக்காக, கிளாஸ் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக கேஸ் பற்ற வச்சா கேஸ் காலியா போயிடுச்சு. அந்த கேஸ் சிலிண்டர் பரமக்குடியில கனெக்ஷன் கிடையாது. மதுரையிலிருந்து நம்ம டிஜி அனுப்பிச்சிருக்காங்க அந்த கேஸ் சிலிண்டர். இப்போ பரமக்குடி புது சென்டர் இருக்கிறவங்களும் புதுசு, எல்லாருமே அங்கே புது ஆத்மாக்கள் எல்லாருமே இப்பதான் ஜென்மா எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் யாருக்கிட்ட போய் கேஸ் சிலிண்டர் கேட்பேன். ஆனா எனக்கு கிளாஸ் முடிச்சோடனே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சு. நான் அன்னைக்கு சோதனை நடக்கணும் இல்லையா, அதனால ரொம்ப ஓவரா பசிக்க ஆரம்பிச்சு. சென்டர்ல ஒரு டோலி கூட கிடையாது, சாப்பிடக்கூடிய எந்த ஐட்டமும், ஒரு ஃப்ரூட்ஸ் கூட ஈவன் கிடையாது. அன்னைக்குன்னு எதுவுமே இல்லை. நான் பாபா சொல்லிட்டேன், எனக்கு தெரியாது, ரொம்ப பசிக்குது, எனக்கு 9 மணிக்குள்ள எப்படி சாப்பாடு கொடுப்பீங்களோ நீங்க? எனக்கு தெரியும், கண்டிப்பா சாப்பாடு வேணும், நீ தானே நீங்க உட்கார வச்ச, நீ தானே எனக்கு கூட்டு வந்த பாபா, அதனால நீ எனக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு நான் பாபா சொல்லிட்டேன். அப்புறம் அங்க சென்டர்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஒருத்தவங்க தான் அவங்க பாபா ஞானத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர் அந்த பிரதர் இங்க வந்திருக்காரு. அந்த பிரதர் இங்க வந்திருக்காரு. அவர் சொல்லியிருந்தாரு, சார் எந்த ஒரு ஹெல்ப்னாலும் நீங்க எங்களுக்கு குழந்தைங்க மாதிரி நீங்க 2 பேரும், இல்ல எந்த ஒரு இது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எங்க கிட்ட கேளுங்க சிஸ்டர் சொல்லியிருந்தாரு. உடனே சரி, அந்த சமயத்துல எங்களுக்கு யார் நீ வந்துச்சுன்னா, சரி பாபா தான் அவர் மூலமா சொல்லியிருக்காரு, நம்ம அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம், 2 சிலிண்டர் இருந்துச்சுன்னா ஒரு சிலிண்டர் நம்ம கேட்டு பார்ப்போம் சொல்லிட்டு இன்னொரு பிரதர்கிட்ட சொல்லி, அவங்க வீட்டுக்கு எதுக்கு இருக்க ஒரு பிரதர் பாபா கிளாஸ்க்கு வருவாரு, அவர்கிட்ட சொல்லி பிரதர் நீங்க அவங்ககிட்ட கேட்டு பார்த்துட்டு வாங்க. சரி கொடுத்தா கொடுப்பாங்களா? இல்ல நீங்க போய் கேட்டு பாருங்க, அந்த பிரதர் கொடுக்க, அதாவது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, நீங்க போங்க சொன்ன உடனே சரி சரி இந்த பிரதர் போயிட்டு இவர் கரெக்டா 9:30 சிலிண்டரோட வந்துட்டாரு. சிலிண்டரோட வந்த உடனே பாபா எனக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கு சாப்பாடு தேவை அந்த நேரத்துல, பாபா என்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ணிட்டாரு. ஆனா என்ன சொல்லி இவர் வாங்கிட்டு வந்தாருன்னா, சிலிண்டர் சிஸ்டர் மதுரையில இருந்து 2 நாள்ல வாங்கிடுவாங்களாம், வாங்கின உடனே இந்த சிலிண்டர் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க, இல்ல அந்த சிலிண்டர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க சொல்லிட்டு இவர் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனா அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க, இல்ல எங்களுக்கு 2 மாசம் ஆயிட்டு சிஸ்டர், இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கு, எங்களுக்கு எப்ப வேணா காலி ஆயிடும், சிலிண்டர் எங்களுக்கு எப்ப வேணா காலி ஆயிடும், இன்னைக்கோ தெரியாது, இந்த நாளைக்கு கூட காலி ஆகலாம், எப்ப வேணா காலி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் பாபா கிட்ட இருந்து யோகா பண்ண ஆரம்பிச்சேன். ஐயோ பாபா, என்னது நம்ம மதுரையில சிலிண்டர் கேட்கணும், சிலிண்டர் உமாஸ்ட சொன்னா, போன் பண்ணி சொன்னா உமாஸ்ட சொல்றாங்க, நான் பரமக்குடிக்காக அப்ளிகேஷன் கொடுத்தா அந்த சூப்பர் அந்த அவர் மேனேஜர் கொஞ்ச நாள் ஆகும் தான் சொல்றாரு, முன்னால இருந்தவர் இல்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு, இப்ப இருக்க கோஆபரேட் பண்ண மாட்டேன்றாரு, கொடுக்க மாட்டேன்றாரு சொல்லிட்டேன், நான் என்ன பண்றது, நான் இப்பயாவது உங்களுக்கு சிலிண்டர் அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாங்க மாஸ்டர். சரி நான் நினைச்சேன், எனக்கு ஒரு இது இல்ல, ஏன்னா முதல்ல எப்படி சிலிண்டர் இருப்போம்னு தெரியல, அதெல்லாம் நான் மாதாஸ்கிட்டே சொல்லி பார்த்தேன், எல்லாருக்கிட்டும் சொல்லி பார்த்தேன். எல்லாரும் மண்ணெடுப்புனா பரவாயில்ல சார், சிலிண்டருக்கு 1 மாசம் ஆகும் கிடைக்கிறதுக்கே, இப்பெல்லாம் 1 மாசம் ஆகுது, இங்கே கூட அப்படிதான் இருக்கலாம், 10 நாள்ல முன்னாடி கிடைக்கும், 4 நாள்ல கிடைக்கும், இப்பெல்லாம் 15 1 மாசம், குறைஞ்சது 1 மாசம் ஆகுது, 1 மாசம் கழிச்சு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 20 நாள் தான் 1 மாசம் ஆகும் அப்படி சொல்லிட்டாங்க.
இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல மாத்தாஸ் வேற யார்த்தையும் மாத்தவும் முடியாது என்னால. இதை எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒரு பிரதர் கூட பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் பிரதர் இருந்தாரு, அவர் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாரு. சரி சிஸ்டர் கஷ்டப்படக்கூடாது, அந்த கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னு அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு. அவர் சொல்லிட்டாரு யாருக்கிட்ட இருந்து எனக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கலன்னு சொல்லிட்டாரு. நான் பாபா கிட்ட சரி யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அந்த கேஸ் சிலிண்டர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஓடட்டும் பாபா, எப்படியாச்சும் நாங்க சிவராத்திரிக்கு நாங்க வேன்ல எப்படியாச்சும் இவங்களை வேன் பிடிக்க வச்சிருவோம். இவங்க பஸ்ல வந்தா தானே நமக்கு கஷ்டமா இருக்கு. வேன் பிடிக்க வச்சாங்கன்னா எம்டி சிலிண்டரை கொண்டு போய் மதுரையில போட்டுட்டு மதுரையில ஒரு நல்ல ஃபுல் சிலிண்டரை கொண்டு வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்குள்ள பாபா எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் சொல்லிட்டு நான் யோகா பண்ணிட்டேங்க. தற்சயமா 3 நாளைக்கு முன்னாடி அந்த பிரதர் நான் சொன்னேன், பிரதர் நான் உங்களுக்காக யோகா பண்ணிட்டே இருக்கேன், சிலிண்டர் காலியாகக்கூடாது சொல்லிட்டு அப்படி சொன்னா அந்த பிரதர் சொன்னாரு, உங்களுக்கு கொடுத்த மறுநாளே எங்களுக்கு காலியா போச்சு சிஸ்டர் கொடுத்த. அப்புறம் அவங்க மாதாஜி டென்ஷன் ஆயிடுவாங்களாம். உடனே காலியா போச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவாங்களாமா. ஐயோ சிலிண்டர் காலியா போச்சு, சிலிண்டர் அங்க இருக்கு, அங்க கொடுத்துட்டீங்களே அப்படி சொன்னேன். பிரதர் சொன்னாரா, இல்ல நமக்கு மண்ணெடுப்பு இருந்துச்சுன்னா மண்ணெடுப்புல மண்ணெண்ணை வச்சுக்கலாம், மண்ணை இது பண்ணு அப்படி சொன்னா மண்ணெண்ணே இல்லைங்க, மண்ணெண்ணே இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். மண்ணெண்ணே இல்லை, நான் எப்படி இப்ப மண்ணெடுப்பு கேஸ் தான் வேணும் அப்படின்றாங்களாம். இப்ப ஆனா அந்த பிரதருக்கு திருப்பி பாபா கிட்ட கேட்கணும், சிஸ்டர்ஸ் பாவம் கஷ்டப்படுவாங்க, அவங்க கிட்ட போய் நம்ம கேட்க கூடாது. எதுக்கும் கேஸ் கம்பெனி அவருக்கு ஹெட் மாஸ்டர் இல்லையா, கேஸ் கம்பெனில இருக்கிற பையன் என்னோட ஸ்டூடெண்ட் தான், எதுக்கும் ஒரு வேளை நான் போய் கேட்டு பாக்குறேன், அவன் கொடுத்தா சரி, கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம், நான் மண்ணெண்ணை வாங்கிட்டு வர்றேன், பரவாயில்ல நம்ம மண்ணெடுப்பை சமைச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் சரி பாபா என்ன சொல்றாரு என்ன செய்யறாரு சரி அப்படின்னு அவர் போயிருக்காரு போல. அவர் கேஸ் கம்பெனில போய் அந்த பையன்கிட்ட என்ன பேசினாரு எனக்கு தெரியாது, அவர் பேசினாதான் தெரியும், அவர் என்ன பேசி எப்படி வாங்கினாரு தெரியாது. ஆனா அவர் பேசினோடனே அந்த கேஸ் கம்பெனி பையன் ஒண்ணுமே சொல்லலையா. நான் அப்படியா அப்படி சொல்லிட்டு உடனே கேஸ் சிலிண்டர் தூக்கி அனுப்பிட்டாராமா. யாரும் நம்ப முடியுமா? அவர் சொல்லும்போது எனக்கு ஆச்சு, ஏன் நீங்க இதை சொல்லவே இல்லை முதல்லயே, நீங்க உங்களுக்காக நான் யோகா பண்ணிட்டு இருக்கேன், பாபா உங்களுக்கு காலியாக கூடாது நான் யோகா பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொன்னா, எனக்கு கேஸ் சிலிண்டர் கிடைச்சி எனக்கு வந்தாச்சு, சிலிண்டர் பாபா எனக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு சிலிண்டர் நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு கூட வேண்டாம், எனக்கு தேவையில்லை இப்போதைக்கு, எனக்கு சிலிண்டர் வந்தாச்சு, அடுத்த சிலிண்டருக்கு நான் பயந்துட்டேன் இப்போ அப்படின்னாரு. பாபா நமக்கு எப்படி ஹெல்ப் பண்றாரு இல்லையா. அந்த பிரதர் கூட இப்ப இருக்காரு பழனிசாமி சொல்லிட்டு, அந்த பிரதர் ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர் என்ன பண்றாரு செய்வார். அதனால என்ன பண்ணணும், அன்பாவும் இருக்கணும், ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாவும். அச்சாவும் சாந்தி. இப்ப எல்லாரும் பாபா நினைவுல கொடி ஏற்றுவோம். அப்புறமா போக் சாப்பிட்டுட்டு எங்க போவீங்க? டேட் தானே வரும், வருஷம் வராதுல்ல இல்லையா. ஆனா பாபா என்னைக்கு இந்த பூமிக்கு வந்தாரோ அன்னைக்கே நமக்கு எல்லாருக்குமே பிராமணனுடைய பிறப்புன்றது பாபா நமக்கு கொடுத்துட்டாரு. அதனாலதான் சிவ ஜெயந்தி தான் பிராமன் ஜெயந்தி என்று சொல்லப்படுது. உங்களுடைய பிறந்த நாளை நீங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறீங்க, பாபாவுக்கு கொண்டாடுறீங்க, உங்களுக்கு கொண்டாடுறீங்க. பாபா இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். ஏன்னா நாம பாபாக்கு சொல்றோம் இல்லையா, பாபா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு நாம சொல்லும் போது பாபா என்ன பண்றாரு, பாபாவும் நமக்கு திருப்பி பல மடங்கு, நீங்க ஒரு தடவை பாபாக்கு சொன்னீங்கன்னா பாபா பல மடங்கு பதம், பாபா சொல்றாரு கதம் பர் பதம் அப்படின்னா, நீங்க எப்படி ஒரு அடி நீங்க வச்சீங்கன்னா பல 1000 மடங்கு நான் உங்களுக்கு உதவி செய்றேன்டா இல்லையா. அந்த மாதிரி பாபா நமக்கு பல மடங்கு நமக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். ஸோ நம்ம அனைவரின் மீது அந்த அன்பான குழந்தைங்க மேலே பாபா எந்த பூ மழை போடுறாரு அப்படின்னா, முத்து, மாணிக்கம், ரத்னம், தங்கம், தங்க புஷ்பங்கள், அதன் மூலமா பாபா தன்னுடைய குழந்தைங்க மேலே என்ன பண்றாரு, அந்த அன்பு மழையை பொழிய வைக்கின்றார். ஸோ பக்தர்களெல்லாம் சந்தோஷமா கொண்டாடுறாங்க இல்லையா. ஸோ நாம பாபா குழந்தைங்க பாபா கூட சந்தோஷமா கொண்டாடுறோம்.
இல்லையா? நம்ம வந்து ஸ்வயம் பகவான் கூட கொண்டாடும். அப்ப இன்னும் நமக்கு பல மடங்கு என்ன இருக்கணும்? அதிகமான குஷி நஷா இருக்கணும். ஏன்னா பகவான் கூட கொண்டாடுறதுன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. तो स्वयं भगवान யாரை பக்தியில கோயில தேடுறாங்க அவரோட நாம வந்து உட்கார்ந்து கொண்டாடுறோம். அவர் கூட நம்ம சாப்பிடுறோம், அவர் கூட நாம இருக்கிறோம், அவருடைய கம்பெனியில இருக்கிறோம். எப்பவுமே நம்முடைய உண்மையான கம்பானியன் கூட துணைவன் யாரு வாழ்க்கையில? பாபா ஒருத்தர்தான். இன்னைக்கு உலகத்துல பிராமண ஆத்மா கூடிய வாயில தான் இந்த வார்த்தை வரும். என்ன? எனக்கு பாபா பகவான் இருக்காரு. எனக்கு யார் இருக்காங்கன்ற கொஸ்டினே வராது. வருதா? யாருக்காவது வருதா? என்னை யார் பார்த்துக்குவாங்க? என்னை யார் கவனிப்பாங்க? என் கூட யார் இருப்பாங்க கடைசி வரை? இந்த கொஸ்டின் வருதா யாருக்காவது? வருதா? பாபா துணையில இருக்கிறாரு இல்லையா? அது நம்ம உறுதி ஆயிடுச்சு பாருங்க. நம்முடைய உள்ளத்துல அது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இல்லையா? உலகத்துல பாபா ஒருத்தருதான் கடைசி வரையும் நாம கூட வந்து இருக்க முடியும். அப்புறமா பாபா தான் எனக்கு இருக்காரு இருக்காரு அந்த நம்பிக்கை இருக்கு. இருக்க முடியும் இல்ல, பாபா நம்ம கூட இருக்காரு. அவர் மேல நாம நம்பிக்கை வைக்கும் போது அவர் நிச்சயமா எப்படியாவது சரி, யார் மூலமாவது சரி, பாபா நமக்கு உதவி செய்வாரு. ஆனா நம்ம பாபாவுடைய உதவியில இருக்கும் போது மாயை என்ன பண்றது? எப்படியாவது சரி பாபாவுடைய உதவியில இருக்கிறதை பிரிக்கணும்னு பாக்குது மாயா இல்லையா? அதுல இருக்க விடுதா? நமக்கே நம்ம அறியாம மாயா என்ன பண்ணும்? எப்படியாவது சரி பாபா கிட்டையில இருந்து பிரிக்கிறதுக்கு மாயான்றது பாக்குது. ஆனா நாம என்ன பண்ணணும்? ரொம்ப அட்டென்ஷனோட இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும். அப்பதான் நம்ம மாயா வந்தா இது மாயான்றது வந்து நாம வந்து புரிஞ்சுக்க முடியும். சீதே ஆயிட்டோம்னா மாயை நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சீதை ஆகக்கூடாது, சத்திய சீதை. சத்திய சீதை என்ன புரியுதா? கோடு தாண்டக்கூடாது. பாபா என்ன சொல்றாரோ அந்த ஸ்ரீமத் படி நாம நடக்கணும். பாபா சொல்லக்கூடிய ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணும்போது பாபா சக்தி கொடுப்பாரு. அது ஸ்ரீமத் என்ற கோடு இருக்கு இல்லையா, அது தாண்டக்கூடாது. உயிர் போனா கூட பரவாயில்லை, செத்த கூட பரவாயில்லை. ஆனா பாபாவுடைய ஸ்ரீமத் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீமத் நாம வந்து ஃபாலோ பண்ணணும். தலையே போனாலும் சரி, உலகம் மாறினாலும் நான் மாற மாட்டேன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. கோவிந்தராஜ் பிரதரு மறுபடியும் ஒரு சக்தி கிடைச்சிருச்சு பாத்தீங்களா? அன்கான்சியஸ் ஆயிருக்கும் போது கேட்டாங்களா ஏன் இப்படி ஆயிட்டீங்கன்னு. அதுக்கு என்ன சொன்னாரா? என்ன சொன்னாரா தெரியுமா? அவர் அறியாம சொல்லியிருக்காரு. அவருக்கே தெரியாது அவர் என்ன பேசியிருக்காரு. நான் வந்து தெரியாம துக்கம் கொடுத்துட்டேன், ஒரு காலத்துல நான் துக்கம் கொடுத்தேன், அந்த கொடுத்த துக்கத்துக்கு நான் அனுபவிக்கிறேன். யாரோ வந்து போயிருக்காங்க அவரை பாக்குறதுக்கு. பார்க்க போயிருக்கிறவங்க எந்த பிரதர்ன்னு எனக்கு தெரியாது. சரியா? யார் போனது? நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னுட்டு மீனாட்சி சிஸ்டர் போய் கேளுங்க தெரியும் அப்படின்னு சொன்னார். தெரியுமா கோவிந்தராஜ்? என்ன சொன்னீங்க? சொன்னது தெரியாதா? அப்ப என்ன வந்து கேட்டாங்க, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னுட்டு
மீனாட்சி சிஸ்டரை போய் கேளுங்கன்னு சொல்றாரு. என்ன காரணம் என்ன கேட்டாங்க. அந்த காரணம் எனக்கு தெரியும், மீனாட்சிக்கு தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த காரணம் வேற ஒன்றும் கிடையாது. அவருக்கு ரொம்ப கோபம் வரும் கோவிந்தராஜ் பிரதருக்கு. அவர் மாதிரி கோபக்காரரை யாரும் பார்க்க முடியாது. கேட்டீங்கன்னா சொல்லுவார் அவரு, அவ்வளோ கோபக்காரர். ஆனா பாபா குழந்தை ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமா தானே குறையும், ஒன்னா குறையாது இல்லையா? அப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. கொஞ்சம் கோவம் குறைஞ்சோன்னா அவங்க வைஃப் என் காலில் விழுந்தாங்க. அவருடைய வைஃப் உங்களுக்கு கோடி புண்ணியம், பாபா குழந்தை ஆனதுனால இவர் கோபத்தை விட்டுட்டாரு, அதனால உங்களுக்கு கோடி புண்ணியம் நீங்க காலில் விழுந்தாங்க. ஆனா இவர் கொஞ்சம் கோபம் வந்துடும், என் மேலே கோபப்படுவார். ஒரு தடவை கோச்சிட்டாரு, என் மேல ஒரு தடவை கோச்சிட்டாரு, மீனாட்சி சிஸ்டர் மேல கோச்சிக்கிட்டாரு. அவர் தான் மறுபடி உணர்ந்து மன்னிப்பு கேட்டாரு. அது அவர் மனசுல அப்பப்போ வருது. இப்போ சொல்லுவாரு, சிஸ்டர் நான் உங்களுக்கு துக்கம் கொடுத்துட்டே இல்லை சிஸ்டர், நான் தெரியாம துக்கம் கொடுத்துட்டேன் சிஸ்டர் அப்படின்னு எங்க 2 பேருக்கும் சொல்லுவாரு. அது அவர் அறியாம பாருங்க சொல்லுவாங்க இல்லையா? நாம ஒரு தப்பு பண்ணோம்னா நம்ம கடைசி நேரத்துல நம்ம செய்த தவறு இருக்குது இல்லையா, அது நம்மள அறியாம அது வாயில வருதா. அப்போ அவர் வளர்ந்திருக்காரு வாய்னால. அப்போ என்கிட்ட சொன்னவங்களுக்கு நான் சொன்னேன், அவருக்கு முன்னாடி அந்த சீன் எமர்ஜ் ஆயிருக்கும். ஏன்னா அவர் துக்கம் கொடுத்தாரு இல்லையா, அந்த நேரம் அவருக்கு தெரியல. அப்ப அந்த சீன் எமர்ஜ் ஆயிருக்கு. அந்த எமர்ஜ் ஆன சீனை அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வாய்னாலே சொல்லியிருக்காரு. ஸோ அது எமர்ஜ் ஆனது அவர் சொன்னதுனால பாபா என்ன பண்ணிட்டார், அவருக்கு மன்னிப்பு கொடுத்துட்டார். நாங்கெல்லாம் அன்னைக்கே மறந்துட்டோம். அவர் துக்கம் கொடுத்தாரு, மன்னிப்பு கேட்டாரு, அதுக்கப்புறமா அவர் கோவமே பட மாட்டாரு, இது வரைக்கும் கோவப்பட மாட்டாரு. அந்த நாள் அந்த நேரம் கோவப்பட்டாரு. ஆனா இப்போ அவர் மாறிட்டாரு. ஆனா பாருங்க, தான் செய்த தவறு பார்த்தீங்களா? ஏன்னா நான் சிஸ்டர் துக்கம் கொடுத்துட்டேனே, நான் ஏன் இந்த மாதிரி சிஸ்டர் துக்கம் கொடுத்தேன்? நீ வரைக்கும் யாராவது சிஸ்டர்ஸ் பத்தி பேசுனா அவர் தாங்க மாட்டாரு. அது எந்த சிஸ்டர் ஆகட்டும் அடிக்க போயிடுவாரு. சட்ட இது அடிச்சிடுவார் அவரு. நீங்க யாராவது சிஸ்டர்ஸ் பத்தி பேசுனீங்கன்னா அவருக்கு பிடிக்காது. என்ன நினைச்சிருக்கீங்க, அவங்க வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க, வீட்டை விட்டுட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு போய் துக்கம் கொடுக்குறீங்களா? ஏன்னா அவர் ஒரு தடவை துக்கம் கொடுத்து அனுபவிச்சிருக்காரு இல்லையா, அது அவர் உணர்ந்ததுனால பாருங்க மறுபடியும் அவர் நல்லா ஆயிட்டாரு. அன்னைக்கு ஒருவேளை பாபா வீட்டுல சாப்பிட்டாரு, ஒரு வாரம் கழிச்சு ஒரு வேளை சாப்பிட்டாரா. அன்னைக்கு நான் இருக்கும்போது தான் வியாழக்கிழமை வீட்டுக்கு கிளம்புனாரு. நீங்க இன்னைக்கு ஒருவேளை பாபா வீட்டுல சாப்பிடுங்க, உங்களுக்கு சக்தி வந்துடும் சொன்னேன். அதே மாதிரி மத்தியானம் சாப்பிட்ட உடனே சொல்றாரு, சிஸ்டர் எனக்கு சக்தி வந்துருச்சு, நான் மதுபன் கிளம்புறேன்றார். ஒருவேளை தான் சாப்பிட்டாரு. அப்போ அந்த அளவுக்கு பாபா என்ன பண்றாரு, சக்தி கொடுக்கிறாரு பாருங்க இல்லையா? ஏன்னா அவர் அந்த அன்பு தூய்மையான அன்பு வைக்கிறார் இல்லையா? எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் அவரை ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா எல்லா விஷயத்திலும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுவார். சாப்பாடு விஷயத்துல எந்த விஷயத்துல யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார். அப்ப அதனுடைய பலன் பாருங்க. இவ்வளவு வயசானாலும் பாபா அவருக்கு என்ன பண்றாரு, சக்தி கொடுக்கிறார் இல்லையா? கொடுக்கிறார்ல. அவர் வயசு என்ன தெரியுமா? கோவிந்தராஜ் 82 வயசு. அவர் எப்படி வர்றாரு கிளாஸ்க்கு? சைக்கிள்ல வர்றாரு. வரும்போது சும்மா வர மாட்டாரு, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. மார்க்கெட்ல போய் என்ன வேணும், யாருக்கு என்ன வேணும், பாபா போக்கு என்ன வேணும், சிஸ்டர்ஸ்க்கு என்ன வேணும், எந்த காய்கறி சாப்பிட்டா நல்லது, எது ரொம்ப பிடிக்கும், பொறுக்கிட்டு நல்லா தேடி விலை கம்மியா இருக்கிறது, கம்மியாவும் இருக்கணும் நல்லாவும் இருக்கணும்,
பொறுக்கி பாபா விட்டு கொண்டு வர்றாரு. அப்போ பாபா மேல எவ்வளவு நம்பிக்கை பார்த்தீங்களா? அப்ப அது பாபா ரிட்டர்ன் பண்ண மாட்டாரா? பண்ணுவார் இல்லையா? அதாவது 82 வயசு ஆனாலும் சைக்கிள் ஓட்டிட்டு வர்றாரு. இத்தனை வயசாகி தானே என்ன பண்றாரு? தன் கையினால சமைச்சு சாப்பிடுறாரு. அப்ப அந்த சக்தி எப்படி பாபா கொடுக்கறாரு? எத்தனை வருஷமாவா? அவங்க வைஃப் இறந்த நாள்ல இருந்து சாப்பிடுறாரு. 18 வருஷம் ஆயிருக்கும் அவங்க வைஃப் இருந்து. எத்தனை வருஷம் ஆச்சு பிரதர் உங்க வைஃப் இறந்து? சொல்றாரு. இவர் மாறிட்டார் இல்லையா? இவருடைய மாற்றத்தை பார்த்து ஞானத்துக்கு வந்துட்டு அப்பதான் காலில் விழுந்து அவங்க கும்பிட்டு அன்னிலிருந்து அவங்க டெய்லி வருவாங்க. எவ்வளவு தூரங்க ஆனாலும் டெய்லி வந்துருவாங்க. அவங்களுக்கு அவங்க ஒய்ஃப் கூட வருவாங்க. பாபா வீட்டில் சேவையெல்லாம் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும். பாபா சொல்றா இல்லையா, துக்கத்தை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? துக்கம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? துக்கத்தை அடைந்து சாகுவாங்கன்னு பாபா சொல்லுவாரு. அதனாலதான் மனசா வாச்சா கர்மனா என்ன பண்ணணும்? யாருக்குமே நாம துக்கம் கொடுக்க கூடாது. மனசா துக்கம் கொடுக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? மனசுல கூட நாம மற்றவங்களுக்காக கெடுதல் நம்ம நினைக்க கூடாது. அவங்க நல்லவங்களோ அவங்க கெட்டவங்களோ, ஆனா தன்னுடைய மனசுல நாம மற்றவங்களுக்காக மனசுல கூட கெட்டது நம்ம நினைச்சா அது கூட என்ன துக்கம் கொடுத்த மாதிரி தான். இப்போ வாயினாலே கோவப்பட்டா கூட கோவம் பண்ணிட்டு நம்ம தீர்த்திடுறோம் இல்லையா? ஆனா மனசுல அவங்களுக்காக நாம வேஸ்ட் தாட்ஸ் பண்றோம் அல்லது அவங்களுக்காக கெட்டது நம்ம நினைச்சா அது கூட நாம துக்கத்தை கொடுத்த மாதிரி தானே. இல்ல அவங்கள பத்தி நம்ம பேசுறோம், அடுத்தவங்க கிட்ட நம்ம பேசுறோம் ஒருத்தரை பத்தி, அது கூட துக்கம் கொடுத்த மாதிரி தானே. அதனால மனசா வாச்சா கர்மனா பாபா சொல்றாரு இல்லையா, துக்கம் கொடுக்காதுங்க. எனக்கு அந்த அவருடைய உடம்பு முடியாதப்ப கேட்கும் போது அப்பதான் நினைச்சேன், பாபா சொல்றது பிராக்டிக்கலா பாருங்க. நாம யாருக்காவது துக்கம் கொடுத்தா கடைசி நேரத்துல நம்ம செய்த பாவங்கள் இருக்கு இல்லையா, நம்ம முன்னாடி வருமா? அது வீடியோ பிலிம் மாதிரி வருமா? புரியுதா? அந்த இதுல டிவியில காட்டுவாங்க இல்லையா, துக்கமான காட்சிகள் போட்டு காட்டுவாங்க, சந்தோஷமான காட்சிகள் போட்டு காட்டுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பாபா என்ன பண்ணுவாரு, நமக்கு கடைசி நேரத்துல நம்ம யார் யாருக்கு துக்கம் கொடுத்தோம், என்னென்ன பாவம் பண்ணிருக்கிறோம் வாழ்க்கையில, பிராமணன் ஆன நாள்ல இருந்து என்ன பாவம் பண்ணிருக்கீங்க, பிராமணன் ஆகிறதுக்கு முதல்ல என்ன பாவம் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் பாபானுடைய டிவி கேசட்ல என்ன இருக்கு, அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு.